அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, நாடு செல்லக்கூடிய நிலையில் மிக மிக மோசமான ஒரு துர்மரண சம்பவங்கள் நடந்தேறியிருக்கு. அதுவும் நம்ம இந்திய நாட்டில் குறிப்பாக ஏர் இந்தியா விமானம் கிட்டத்தட்ட ஒரு 241 பேர் பார்த்திங்கன்னா விமான விபத்தில் இறந்துட்டாங்க. இது போக அடுத்த பரபரப்பு பார்த்திங்கன்னா உலக அளவில் இஸ்ரேல் ஈரான் இந்த 2 நாடுகளுக்கிடையே யுத்தம் தொடங்கிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் கொஞ்சம் விரிசி சொல்லிக்கிறேன். அந்த குறிப்பிட்ட பகுதியை பாருங்கள், அப்புறமா வீடியோவை பார்க்கலாம். குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கும்போது எப்போவுமே கல்விக்கூடங்கள், கோயில், பலிகள் அதிகமாக நடக்கும். கும்பகோணம் தீ விபத்து நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா குருவுக்கு திரிகோணத்தில் ராகு சம்பந்தப்படும் பொழுது நடக்குது. கூட்டு பலிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு ராகு வரும்போது நடக்கும். WTC வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் புரியுதுங்களா, இங்கே பலியானது இந்த குரு ராகுவினுடைய கணக்கில் தான். அப்போது இதெல்லாம் எப்போவுமே உலக அளவிலும் நம்ம அளவிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த குரு ராகு சேர்க்கை பார்த்திங்கன்னா திரிகோணத்துக்குள்ளே வர்றது அமைப்பில் அப்படின்னா குருவுக்கு 9ஆம் இடத்துல ராகு, ராகுக்கு 5ஆம் இடத்துல குரு. இதுதான் திரிகோண அமைப்புகள். 2001 WTC வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பார்த்திங்கன்னா இந்த வர்த்தக மைய கட்டிடம் தீவிரவாத தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட போது குரு ராகுவினுடைய இந்த அமைப்பு இல்லாமல் நடக்கலை ஒன்று, இதையும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கும்பகோணம் தீ விபத்து 2004 அது எங்கே நடக்குது? கல்விக்கூடத்தில் நடக்குது. அப்போது கல்விக்கூடங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இப்போ பார்த்துட்டிங்களா, நான் அகமதாபாத்தில் தான் வரும் அப்படின்னு நான் மீன் பண்ணலை. ஆனால் கூட்டு விபத்து, கூட்டு மரணங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த குரு ராகு தரவு அப்பப்போ வருதுங்களே, அப்போ நடக்காதா அப்படின்னு கேட்டோன்னா, இதுதான் உலகியல் ஜோதிடத்தில் இருக்கிற பிரச்சனையே. அதாவது நிறையா விஷயங்க நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அது வேறு வகையில் ஏதோ பிரச்சனை நடந்துட்டு போகும். அப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, என்ன அப்படின்னா இந்த குரு ராகு அப்படிங்கிறது கூட்டு மரணம். இந்த டாப்பிக்கில் நாம் எடுக்கலாம். அதில் முதல்ல கல்விக்கூடம், இந்த பேட்டர்னை கவனித்தா நமக்கு புரியும். கல்விக்கூடம், தீ விபத்து, அடுத்தது விமான விபத்து. கூட்டு மரணம், கல்விக்கூடம், தீ விபத்து, விமான விபத்து. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 2 சம்பவங்களையும் கவனித்து பாருங்கள். இந்த குரு ராகுவினுடைய இந்த பார்வைக்குள்ள இப்போ நடந்ததும் கூட்டு மரணமா? ஆமாம். கல்விக்கூடத்தில் தான் போய் விழுந்துதா? ஆமாம். அது தீ விபத்தா? ஆமாம். விமான விபத்தா? ஆமாம். WTCயில் நடந்தது இதே விமான விபத்தா? ஆமாம். தீ விபத்தா? ஆமாம். கல்விக்கூடத்தில் இல்லை, ஆனால் கூட்டு மரணம். அதே குரு ராகு கும்பகோணத்துக்குள்ளே எடுக்கும் பொழுது கல்விக்கூடமா? ஆமாம். தீ விபத்தா? ஆமாம். ஆனால் விமானம் இல்லை, ஆனால் கூட்டு பலி. அப்போ இதுக்குள்ளே இந்த பேட்டர்னுக்குள்ளே இந்த குரு ராகு எங்கேயோ அடிச்சுக்கிட்டே இருக்கிறத கவனிக்கணும். அப்போ இன்னுமே இருக்குது. இன்னும் அடுத்தது இன்னும் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த குரு ராகு அடுத்தது என்ன பண்ணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்போது இது இதில் அன்றே கணித்து சொன்னேன், அன்றே நான் அப்படி பார்த்து சொன்னேன் அப்படின்னு இந்த இறப்பு விஷயங்களில் போய் ஜோதிடர்கள் ஆதாயம் தேட முடியாது. ஏன்னா அது ஒரு வெட்கக்கேடான செயல். அதனால் இதுக்குள்ளே நான் எப்போவுமே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அகமதாபாத்துன்னு நான் சொல்லலை, கூட்டு மரணங்கள் நிறையா நடக்கும். குறிப்பாக கல்வி அந்த மாதிரி இடங்கள்லையும் சரி, அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட நெரிசல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி விபத்துகள் இந்த மாதிரி நடக்கலாம். இதுதான் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத நாம் மீன் பண்ணோம். ஆனால் நம்ம இதில் போய் உட்காந்துக்கிட்டு ஜோதிடத்தில் இறப்பு விஷயங்களை நாம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலமை காட்டுறது அறிவீனம். அந்த வேலையை நான் பார்க்கறது இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை முண்டன் அஸ்ட்ராலஜியில் உலகியல் ஜோதிடத்தில் நடந்ததுக்கு அப்புறமாகத்தான் சில ஆய்வுகள் சரி இதெல்லாம் வர்றப்போ நடக்குது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதாக இருக்க ஒழிய, நம்ம முன்கூட்டியே அகமதாபாத்திலேயே நடந்திருக்குமா? கண்டிப்பாக அது அந்தளவுக்கெல்லாம் இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கல. சரிங்களா? ஒரு அனுமானம் பண்ணலாம், கூட்டு பலிகள் நடக்கும், கூட்டு மரணம் நடக்கும், இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும். இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் நிறைய பேர் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணுறீங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த இடத்துல தான் நடக்குங்கிறது அப்போ நாம் ஆண்டவன் கிடையாது. ஏதோ ஆண்டவன் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அனுமானம், ஒரு கணிப்பாக சில விஷயங்களை சொல்கிறோம், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி இது சொல்லியாச்சுன்னா நடந்தே ஆகணும், இல்லை நடக்காது.
ஏன்னா திரும்பவும் குரு ராகு இதே மாதிரி நடந்துக்கிட்டு அந்த பார்வை சேர்க்கை இதெல்லாம் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெரும்பான்மையாக கவனிக்கிறப்போ ஏதோ ஒரு விதத்தில் இது கொஞ்சம் சேதாரத்தை பண்ணிக்கிட்டு தான் போகுது. ஏன்னா இந்த குரு சண்டால யோகங்கிறது ஒரு தனி மனித ஜாதத்துக்குள்ளே இது இம்பேக்ட் அப்படிங்கிறது அதோட பலன்கள் வேறு. ஆனால் அதே உலகியல் ஜாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது மெயினாக இந்த கூட்டு மரணம், தீ விபத்து, கல்விக்கூடம், விமான விபத்து, கோவிலில் நெரிசல் இறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையே தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இனிமேல் நம்ம இதை பற்றி கொஞ்சம் நம்ம அவேர்னஸாக இருந்துக்கலாம். அதுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். அதனால் இந்த அகமதாபாத் சம்பவம் மிகவும் ஒரு இரங்கலுக்குரிய விஷயம். நாம் அதில் உட்காந்துக்கிட்டு நாம் அப்படி சொன்னால் இப்படி சொன்னால் அப்படின்னு நம்ம புலமையை காட்டுறது அப்படிங்கிறது தவறு. நம்ம அடுத்த டாபிக்குள்ளே போயிடலாம். இந்த இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈரான் இந்த விஷயத்தை பற்றி, இந்த போர் சம்மந்தப்பட்ட பதட்டங்கள், யுத்தங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத போன வருஷம் ஒரு அக்டோபர், நவம்பரில் நான் கவனம் அப்படி தான் நினைக்கிறேன், அந்த டைமில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட கிளிப்பிங் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், பாருங்கள், உங்களுக்கு புரியும். 6 அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே தான் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்றாரு சிம்மத்துக்கு வர்றாரு. இப்போ இஸ்ரேலும் ஈரானும் இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுமே பகையாகவே வேலை செய்யுது. ஈரான், பாலஸ்தீனம், லெபனான். அப்போது சரியான ஒரு பெரும் யுத்தமாக இந்த நாடுகளுக்கு இடையில் அதிகமாக சேதங்கள் வரும். பாதிப்புகள் கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்குது, அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படி பார்த்துட்டிங்களா? நான் அப்போவே சொல்லியிருந்தேன், அதாவது இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் பெருசாக நடந்தே ஆகும், தவிர்க்க முடியாது. குறிப்பாக வந்து மேஷம், அதாவது இதையும் சொல்லிடுறேன், நெல்லை கே. வசந்தன் ஐயா அவர்களுடைய முறை, அவர்கள் கொடுத்த உலகியல் ஜோதிடம், சித்தயோகி சிவதாசன் ஐயா அவருடைய உலகியல் ஜோதிடம், இவங்க இந்த 2 பேருடைய உலகியல் ஜோதிட புத்தகங்கள் அடிப்படையில் தான் நானும் சொல்கிறேன். பாருங்கள், மேஷம் வந்து பாலஸ்தீனம், லெபனான், அடுத்தது ஈரான். மேஷத்தை குறிக்கக்கூடியதாக அவர் போட்டிருக்காரு. கன்னி இஸ்ரேல். நாம வந்து இந்தியா மகரம். இப்போ நீங்களே கவனிச்சுக்கலாம், இந்த கன்னி ராசி, மேஷ ராசி, இது புதனுடைய ஆதிக்கம், ஞானம், செவ்வாய் முரட்டு சுபாவம், ஒன்றுக்கு 6 8 அமைப்புக்குள்ளேயே இயல்பாகவே இவங்களுக்குள்ளே இருக்குது. நாம் வந்து பொதுவாக திருமண பொருத்தம் எடுக்கிறப்பவும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் ஒரு 6 8 ராசிகள்லாம் எதிர்ப்புறமாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது வந்து இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனம், லெபனான், ஈரான், இதை வந்து அவர் வகைப்படுத்தி வச்சுருக்கார். அது அவருடைய ஞானம், பட்டறிவு, அவர் இறைவன் கொடுத்த ஞானத்தில் இவர் நெல்லை கே. வசந்தன் மறைந்துட்டார். அவர் அந்த தொகுப்பு வச்சுருக்கார். அப்போ அதை வச்சு ஆய்வு செய்கிறப்போ இந்த பாலஸ்தீனம், லெபனான், ஈரான் மேஷத்தையும் கன்னி இஸ்ரேலையும் குறிக்கிறது. இதுக்கு முன்னாடி நடந்தப்போ இஸ்ரேல் கை கொஞ்சம் ஓங்குச்சு. இந்த டைம் ரொம்ப ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? இந்த டைம் ரொம்ப போர் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 6 8 அமைப்புங்கிறது ஒன்றுக்கு ஒன்று பகையை மிக மிக அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம். போன முறை நடக்கும் பொழுது ஒரு சின்னதாக ஒரு இது நடக்கிறப்போ அப்போ வந்து கடகத்தில் செவ்வாய் நீசமாகி இருந்தார். எப்போ? ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராசி அதிபதியாக வரக்கூடிய நீசமாக இருக்கிறனால, பலவீனப்பட்டிருக்கிறனால இந்த இஸ்ரேல் கை ஓங்குச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ சிம்மத்தில் செவ்வாய் கேது, சனி, செவ்வாய் பார்வை சனி மேலே 8வது பார்வை, ராகு கேது அச்சுகளுக்கு இடையில் இந்த பார்த்திங்கன்னா செவ்வாயும் வந்து கன்ஜெக்ட் ஆயிடுச்சு. பொதுவாக இந்த சனி செவ்வாய் தொடர்பு, ராகு கேது அந்த செவ்வாயை தொடர்றதும், குருவுக்கு திரிகோணத்தில் ராகு, இதெல்லாம் ஒரு விதமான ஏதோ ஒரு உலகத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு போர் பதற்றத்தை தேவையில்லாத உருவாக்குது. அங்கங்கே இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, உக்ரைன். ஏன்னா அந்த சனி செவ்வாய் இதுக்கு முன்னாடி அந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த கன்ஜெக்ட் வந்தது, அப்போ தான் நடந்தது. அதே மாதிரி தான் இப்போவும் வந்து ஒரு கடுமையான ஒரு போர் அப்படிங்கிற சூழல்கள் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழிவுகளை கொடுக்குற அளவுக்கு அந்த நாட்டுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்களால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, நமக்கு வந்து 2 பேருமே பகையாக வரல, சரிங்களா? 2 பேருமே பகையான இடத்துல இல்லை. நமக்கு பகை அப்படிங்கிறது அந்த பாகிஸ்தான் குரூப்பு தான்.
அதனால் வந்து அவனுக்கு தான் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறவனுங்க. அதனால் வந்து அதை பற்றி தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்தியா பாகிஸ்தான் இதை பற்றி கூட போன வீடியோ போட்டிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருடைய போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அப்பாவி மக்கள் இறப்பது, நிறையா நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலியாகிறது, வெடிகுண்டுகளால் தாக்கப்படுறது, இது எல்லாமே நடக்கும். இதுக்கு வந்து பின்புலமாக இருக்கக்கூடிய நாடுகள் கண்டிப்பாக வல்லரசு நாடுகள் பின்புலமாக இருக்கும். இன்னும் அதிதீவிரமாக போகக்கூடிய சூழல்கள் போகும். இதை பொறுத்து இருந்து கவனிப்போம். ஆனால் இறுதியில் பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த இஸ்ரேல் கை ஓங்கிடும். ஏன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் இந்த செவ்வாய் கேதுவோடு இருக்கிறதுனால போரில் ஞானம் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க கடைசி வழி அணு ஆயுதங்களை ஏதாவது செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கானா, இப்போ இருக்கிற சூழ்நிலை மிக கடுமையாகத்தான் இருக்குது. ஏதாவது ஒன்று இல்லை இவங்களே உருவாக்கினாலும் உருவாக்கிடுவாங்க. அதில் வந்து ஒரு பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்கள் அப்படின்னு எதாவது இருக்குன்னா அதை பயன்படுத்த பார்த்துருவாங்க. 2 பேரும் இதுக்கு 6, 8 அமைப்பாக இருக்கிறதுனால சளைச்சவங்களாக இருக்க மாட்டாங்க. அதனால் வரக்கூடிய காலகட்டம் மிக மிக நமக்கு உலகியல் அமைப்புலேயும் சரி, நம்மளுடைய இந்திய அமைப்புலேயும் சரி மிக மிக கடுமையானதாக இருக்குது. மக்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா முதல் உலகப் போர் 28/7/1914லையும் இதே செவ்வாய் கேது கிரக சேர்க்கை சிம்மத்தில் தான் இருக்குது. அப்போது அந்த டைமில் நடந்தது. திரும்பவும் அதே இடத்துல வரும்போது வேற ஒரு நாட்டுக்கு யுத்தமாக போயிட்டு இருக்குது. ஆனால் உலக போராக அது மாறல. ஆனால் எல்லா பக்கமும் ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு போர் அபாயங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே வச்சிருக்கு. நமக்கு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, ரஷ்யா உக்ரைன் மாதிரி, சைனா தைவான் மாதிரி ஒன்று பிரச்சனைகள் இருக்குது. இனியெல்லாம் வருங்காலத்தில் மிக மிக நாம் அதாவது வெளிநாட்டுக்கு போகிற இதுலேயும் சரி கவனமாகத்தான் இருக்கணும். இது ஆர்சிபி மேட்ச்சில் பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் ஒரு குரூப் இறந்து போச்சு. அடுத்தது இந்த பக்கம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பாவி மக்கள். இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறிவீனத்தில் போய் இறந்தது. அதை வந்து நம்ம ஒன்றும் பேச முடியாது. ஆனால் இதெல்லாம் அப்பாவி மக்கள். இவங்கெல்லாம் வந்து நம்ம எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம விதியுடைய கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கடந்துடலாம். இருந்தாலும் அது வந்து ஒரு மனசு வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்கும் கணக்குது. கடவுள் வந்து உண்மையிலே இருக்காரா, அந்த குழந்தைகளை ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அது இறைவனுக்கே தான் விட்டுடணும். வாழ வச்சது இறைவன், வாழ வைக்கிறது இறைவனுடைய கணக்குன்னா எடுக்கிறது அவன் கணக்கு தான். அதனால் நாம் வந்து கூட்டி கழித்து கணக்கு பார்க்குற இடத்துல இல்லை. கொடுக்குறவனை எடுத்துக்கிடுவான், அவ்வளோதான். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. நமசிவாய்.